Hi friends, நான் உங்கள் பின்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் லாக்டவுன் டைம் சேஃபா இருங்க வீட்ல. சோ இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம வீட்ல இருக்கிற things வச்சு ஈஸியா குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 4 பொருட்கள் தான் தேவை. ஃபர்ஸ்ட்ல அவல், நான் கோதுமை அவல் எடுத்து வச்சுருக்கிறேன் 1/2 கப்பு. உங்களுக்கு அரிசி அவல் கிடச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை 1/2 கப்பு, காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், ஃபுல் ஃபேட் பால் 600 ml எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நார்மல் பால் கிடச்சினாலும் பரவாயில்ல, ஃபுல் ஃபேட் பால் கிடச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. இங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஒரு 20 செகண்ட் அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம அவலை பொடிச்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் இந்த அவலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்புறமா இதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பாலை இதில் விட போகிறோம். அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். பாலை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா காஃபி பவுடர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. நம்ம இனி ஊற வச்சுருந்த அவலை இனி இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் கொஞ்சம் சுண்டி வர்றது வர நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை ரூம் டெம்பரேச்சரில் ஆற வைக்க போகிறோம். நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீமோட மிக்ஸும் வந்து நல்லா ஆறியாச்சு. நம்ம இனி இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் நல்லா ஃபைனாக வரும். ஒரு 30 செகண்ட் போல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் இது ஐஸ்கிரீம் வாங்கினது. ஸோ இப்போதைக்கு இதுதான் நாங்கள் எடுத்துருக்குறோம். உங்கள் வீட்டில் ஸ்டீல் கப் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை பேப்பர் கப் இருந்தனாலும் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கப்பு மட்டும் எடுக்க வேண்டாம். கண்ணாடி கப்பில் இருந்து நமக்கு ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அமுக்கி விட்டோன்னா அமுங்கும், அதனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த 3 கப்பையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸை இதில் விட போகிறோம். நம்ம கப்பில் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. நம்ம இனி அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு குச்சி வச்சு நான் இதில் ஓட்ட போட போகிறேன். எங்களுக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைக்கல. ஸோ நாங்கள் இந்த குச்சியை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணலான் இருக்கோம். இனி இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம்.
நான் இதை நைட்டு பண்ணினது. ஸோ நான் காலமாக வர வச்சுருந்து காலமாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு மினிமம் 8 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது செட்டாக்கி கிடைக்கும். இது இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, சூப்பராக வந்திருக்கு. வேணும்னா நெட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எதுவும் போடலை, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.